அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிற சோமாய்க்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்பயும் போல் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் ஊரில் கார்னிவல் நடக்குது. அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். போயிட்டு வந்து 2-3 நாள் ஆகிற பட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதோட தான் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எங்களோட வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஊரில் பெருகிற சீசன் அப்படின்றதுனால கார்னிவலில் பெருசாக ஜனம் வண்டிக்கல. ஜனம் மீந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிறல அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கொண்டு இருந்தேன். ஜனம் இல்லை அப்படின்றனால தான் நாங்கள் போன அன்றைக்கி. அப்போ 2 நாளாக தொடர்ந்து வெயில் அடிச்சிச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிரவுண்ட். மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிக்கும். அதை சுற்றி மழை பெய்யாதனால பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டே இருந்துட்டு தான் போனேன். வெளியவே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நிறைய போலீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சேஃப்டி ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ வெளியே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளுக்கு என்டர் ஆகினேன். பெரிய ஆக்களுக்கு 200 சின்ன ஆக்களுக்கு 100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எங்கள்கிட்ட தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ மொத்தமாக நாங்கள் 4 டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிறதுக்கு போனோம். அங்கே போய்த்து விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய்த்து விளையாடுறதுக்கு டிக்கெட் எடுத்ததுக்கு போகிற எல்லாத்துக்குமே ஏறி உட்கார சொன்னாங்க. அப்போ ஏறி உட்காரோம் அப்படின்னு சொல்லி போனப்போ அது கொஞ்சம் அவசரமாக இருந்த சுற்றி எனக்கு இருந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்றுமே எடுத்துக்கொண்டேன். ஒருத்தருக்கு ஒரு விளையாட்டுக்கு 300 மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம். ஹஸ்பண்ட் வரையலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் 3 பேர் மட்டும் விளையாடிட்டு அப்படியே மற்ற விளையாட்டுகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதில் விளையாடி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற அளவுக்கு ஃபாஸ்ட்டாகலாம் போகலை. நான் சும்மா வீடியோவை மிச்சம் பெருசாக்கப்படாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கிறேன். ஓரளவு மெதுவாக தான் போய்த்து ஒன்று இருந்துச்சு. அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடணும் தானே அப்படின்றதுக்காக. இதில் ஃபஸ்ட்டுக்கு ஒரிஜினல் சவுண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கொண்டு இருந்தேன். ஆனால் அங்கே அப்படி மியூசிக்கல் ஷோவெல்லாம் சத்தமாக இருந்துச்சு. நாங்கள் பேசுகிறது எங்களுக்கே கேட்காத மாதிரிக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரிஜினல் சவுண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா நார்மலாக கொஞ்சம் சவுண்ட் எல்லாத்தையுமே குறைச்சி மியூசிக் போட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் நினைக்க வேணாம். நான் பொதுவாக நிறைய வீடியோஸுக்கு மியூசிக் போட மாட்டேன். ஒரு சில வீடியோஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்கல ஒரு வைப் ஒன்று வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு சில வீடியோக்களில் கொஞ்சம் நார்மலாக சவுண்ட் எல்லாத்தையுமே குறைச்சி வீடியோவில் மியூசிக் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த விளையாட்டு விளையாடினதுக்கு அப்புறம் இங்கே வந்தோம். இந்த விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லா விளையாட்டுக்குமே பொதுவாக ஒருத்தருக்கு 300 அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒன்றுமே விளையாடலை. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஒருத்தருக்கு 300 அப்படின்னு சொல்லி 3 பேருக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு என்டர் ஆகினேன். எல்லாத்துலேயுமே நானும் தங்கச்சியும் ஒரே இதில் தான் உட்காந்து கொண்டு இருந்தேன். தம்பி மட்டும் வேறு இதுக்கு போனேன். அப்போ இதில் வந்து அப்படி 2 பேருக்கு உட்காரையில அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் புள்ளை ஒன்றில் வச்சு கொண்டு இருந்தேன். அப்போ அதில் சேஃப்டி பெல்ட் எதுவுமே ஈக்கல்ல. சரியான மட்டும் நான் பயந்து புள்ளை இறுக்கி பிடிச்சி கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே விலங்கு புள்ளைய நான் எப்படி இறுக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு நான் உள்ளுக்கு ஃபோனையும் எடுத்துகிட்டு போய்த்திருந்த வீடியோ எடுத்துக்கொள்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனது பிறகு சரியான பையன் மேலெல்லாமே நடுங்குற. அது எப்படி அந்த மேலெல்லாம் ஒசந்து போக்கோல் எனக்கு அந்த ஹபாயாக்கு அந்த சீட்டும் வலிக்கிட்டு போகிற மாதிரி தலை சுற்று. எனக்கு நான் நிலத்துலலாம் பார்க்கவே இல்லை. பிள்ளைய மட்டும்தான் பிடிச்சி வச்சுக்கொண்டே இருந்தேன். இறுக்கி பிடிச்சிக்கொண்டு சும்மா நார்மலாக வீடியோ ஒன்றில் வச்சுட்டு அப்படியே பிள்ளை இறுக்கி பிடிச்சி கொண்டு தான் இருந்தேன். கீழெல்லாம் பார்க்கல. கீழெல்லாம் பார்த்தா தலை சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நல்லா ஹாப்பியாக விளையாடி கொண்டு இருந்தால். என்ன இருந்தாலும் அதை இப்போ செல்ல போக்கோல அந்த இதில் சுற்றின அந்த தலை சுற்று மாதிரி அந்த ஃபீலிங் அதை அப்படியே ஈக்குது எனக்கு. மிச்சம் பயந்து கொண்டு தான் நான் அதை வச்சு கொண்டு இருந்தேன் எங்களோட பிள்ளைய. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு மாதிரியாக அது எல்லாத்தையுமே விளையாடி முடிச்சதுக்கு போகிறோம். பிள்ளைய இறக்கிட்டு வந்தால் இது போகிறோம் தனியாக அந்த மாதிரி எல்லாத்தையும் ஈக்கரண்டுக்குமே விளையாட போகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் சுற்றி பேசி அப்படியே கடைசியில் நிப்பாட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிப்பாட்டினாங்க.
நிப்பாட்டினதுக்கு பிறகு அதுலேருந்து இறங்க போக்கில் எனக்கு சரியான மட்டும் காலெல்லாம் நடுங்குற. அதுலேருந்து இறங்க போக்கில் அந்தளவுக்கு நான் பயந்து தான் புள்ளை வச்சு கொண்டிருந்தேன். அது என்னத்தான் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அப்படி தூக்கி எடுத்துகிட்டு போக்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு போகிற இன்னொரு விளையாட்டு பார்த்தா அப்போ அதில் நான் தங்கச்சி எல்லாருமே உட்கார்றதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாக பரவாயில்ல இதில் போகலும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு போனோம் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு. அப்போ அதுக்கும் ஹஸ்பண்ட் வந்திக்கல, நாங்கள் மட்டும்தான் போனோம். நான் விளையாடின விளையாட்டுலே இந்த மிச்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி விளையாடினேன் அப்படின்னு சொன்னால் இந்த விளையாட்டு மட்டும்தான் மிச்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றிச்சு. இது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் நான் ஃபாஸ்ட்டாக சுற்றிச்சு. வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக விளங்கினாலும் அது நேரில் அப்படி உட்காந்து கொண்டிருக்க போக்கல மிச்சம் ஃபாஸ்ட் மாதிரி. அடுத்து இதில் போக்கல மிச்சம் தலை சுற்று தான். அந்த ஒவ்வொரு இதில் சுற்ற போக்கல மிச்சமே தலை சுற்று தான் இருந்துச்சு. பட் தங்கச்சியோட போனேன் அப்படின்றதுக்காக பிள்ளையும் சேஃபாக வச்சு கொண்டு இருந்தேன். அதோடு அதில் சேஃபாக ஒரு கம்பி ஒன்று மாதிரியும் வச்சு கொடுத்திருந்தேன். அப்போ கொஞ்சம் அது சேஃப் தானே, அது ஃபாஸ்ட்டாக சுற்றுறன்ற அளவுக்கு அது சேஃபாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் விளையாடி கொண்டு இருந்துட்டு மற்ற விளையாட்டுகளுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் இப்படி இந்த மாதிரி சுற்றி கொண்டு இருந்துட்டு நின்றுட்டு மற்ற பக்கம் சுற்ற ஸ்டார்ட் ஆகிட்டு அதிலே மிச்சம் தலை சுற்று மாதிரி. நிறைய பேர் இல்லை அப்படின்றதுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு டிக்கெட் எடுக்கிறோம் அந்த அக்காலை மட்டும் வச்சுட்டு சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மிச்சம் என்ஜாய் பண்ணி விளையாடினேன் அப்படின்னு சொன்னால் இதாக மட்டும்தான் நீக்கும். போன முறை மாதிரி பெருசாக இந்த முறை அந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாமே ஈக்கல்ல. ஃபெஸ்டாண்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதுக்கு பிறகு தான் போனோம் அப்படின்றதுக்காக பெருசாக எந்த விளையாட்டுமே ஈக்கலை. அதோடு நாங்கள் போனது மலைக்கு முந்தி அப்படின்றதுக்காக கிரவுண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ஈக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சா. அப்போ நாங்கள் போன டைம் எல்லாமே நல்ல வெயில் டைம் அப்படின்றதுக்காக கிரவுண்டில் ஒரு சொட்டு தண்ணிக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு தான் வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு. அதெல்லாமே விளையாடிட்டு வந்தது அப்புறம் சைடில் பெலூன் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் விற்று கொண்டு இருந்தாங்க. அப்போ எங்களோட மகள் பெலூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதை ஒன்றே வாங்கி கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் சொல்லி கொண்டு தான் இருந்தேன் எங்களோட மகள் எங்கே சரி விளையாடுறது கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் மாதிரி இந்த மாதிரி காணிவல் எல்லாமே நடந்துச்சு ஊரில். அதுக்கப்புறம் தான் நான் அவள் கூட்டு போயிட்டு அவளோட கொஞ்சம் நல்லா விளையாடி கொண்டு இருந்துட்டு வந்தேன். மகளுக்கு மட்டும் இல்லாமல் நாங்களும் சேர்ந்து அவளோட விளையாடியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி 2-3 விளையாட்டு இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு விளையாட்டு வந்து தாயக்கட்டையை போட்டு அதில் எத்தனை நம்பர் வர அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி சல்லி வைக்கணும் அப்படின்றதுக்கு மாதிரி ஒரு விளையாட்டு. அப்போ நான் சொன்னேன் அது விளையாட தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சைடில் என்ன விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி போய்ட்டு பார்த்தேன். இப்போ சைடில் போய்ட்டு பார்த்த டைம் அதில் இருந்துச்சு 5 காப்பு தர அதுக்கு 100 ரூபா சல்லி. அந்த காப்பு எடுத்து நீங்கள் எந்த பொட்டிலில் போடுறீங்களோ அந்த பொட்டிலில் இருக்கிற சல்லி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் இது விளையாட வேணாம் இதெல்லாம் கிடைக்கிறல்லவா அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார் சும்மா ஒரு ஜொலிக்கு விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு 5 காப்பு தங்கச்சிக்கு 5 காப்பு ஹஸ்பண்டுக்கு 5 காப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் வாங்கலை, எப்படியுமே நான் வாங்கினாலும் அதில் வெத்த போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் மட்டுமே விளையாடினாங்க. நான் சைடில் நின்று சும்மா பார்த்து கொண்டு தான் இருந்தேன். சென்ன மாதிரிக்கு ஒரு பொட்டிலுக்காலுமே காவை போடவே இல்லை. அப்புறம் நான் சொல்லி சிரித்து கொண்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட. தைக்கு தான் சென்னேன் சும்மா போய்க்கு விளையாடிட்டு வந்தலியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னார் எப்பயும் இல்லை தானே இன்றைக்கு மட்டும் தானே சும்மா ஒரு ஜொலிக்கு சரி விளையாடணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் எந்த விளையாட்டும் விளையாடலை தானே சுட்டி அவர் அந்த மாதிரி எடுத்து விளையாடினதும் அவருக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு.
அப்போ இந்த மாதிரி எல்லாம் விளையாடி கொண்டிருக்க போக லைட்டாக மழை பெய்யுறது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ பிள்ளைக்கு இதை மட்டும் விளையாட கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ அதில் பெரியாக்களுக்கு புகையெல்லாம் சின்னாக்கள் மட்டும்தான் நேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களோட தம்பியும் பிள்ளையும் மட்டும்தான் அனுப்பினாங்க. பிள்ளைக்கு அதில் ஏறி இதாக்க தெரியா அப்படின்றதுக்காக தம்பி தான் தூக்கிட்டு ஏறினேன். அவൾക്ക് அதில் விளையாடிக்கொள்ளையும் தெரியா. அப்புறம் தம்பி தான் வச்சு கொண்டு வழி கொண்டு வந்தேன். அப்போ தம்பி கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அது எனக்கு இன்னுமே பார்க்க போக்கில் சிரிப்பு தானே. அது நாங்கள் சிரித்து தான் பார்த்து கொண்டு இருந்த 2 பேரையுமே. தம்பி தூக்கி கொண்டு ஏறுறதும் அதுக்கப்புறம் புருஷ் சலுக்கிறதும் எல்லாம் சொல்லி வேலை. அதுக்கப்புறம் தம்பி சொன்ன எனக்கு இதுக்கு மிச்சம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போ வெளியே போக இந்த மாதிரி லொரியும் நிப்பாட்டி வச்சுருந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்படி தான் இந்த வீடியோகளெல்லாம் போட்டு காட்டுறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தேவையில்லாது அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்போ எங்கள் தங்கச்சிக்கு மருந்து எடுக்கணும் அப்படின்னு செல்லில் இருந்தேன். அப்போ பக்கத்துலேயே தான் மருந்து எடுக்கிற இடம். அப்போ அங்கே போய்ட்டு தங்கச்சிக்கு மருந்து எடுத்துகிட்டு அப்படியே போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இருந்தேன். எங்களோட மகள் எங்களோட இருக்கிறத விட தம்பிகளோட இருக்கிறது அவளுக்கு மிச்சமே விருப்பம். அதுக்கப்புறம் தம்பியோடைய அவன் பேசாமல் விளையாடி கொண்டு இருந்தாள். அப்போ நைட்டுக்கு லேட் ஆகிட்டு சாப்பாடு ஆக்க டைம் இல்லை அப்படின்றதுக்காக ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார் இன்றைக்கி நாங்கள் கடையால் வாங்கி தின்னோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கும் வேலையான குறைஞ்ச மாதிரி தானே. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு ஹோட்டல் ஒன்றுக்கு போனேன். அங்கே போய்ட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகினேன். சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போனது அப்புறம் திண்டு குடித்து எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு தூங்க வந்துட்டோம். கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காணிவெல்ல சத்தமாக இருந்தது. அந்த தலைவலி அப்படியே ராவு தூங்க போகலாம் அப்படியே இருந்துச்சு. அப்போ எங்களோட மகள் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு ஒரு பெல்லை வச்சு விளையாடி கொண்டு இருந்தேன். அப்போ இப்படித்தான் எங்களோட காணிவல் விளையாட்டு எல்லாத்தையுமே முடிச்சோம்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ எப்பயும் போல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். இதே சப்போர்ட்டை எல்லாருமே எங்களுக்கு அந்த வீடியோகள்லையுமே தாங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.